கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். உம்முடைய இல்லத்தில் துணைவியார் திராட்சை கொடி போல பலன் தருவார். உம்மை சுற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல செழிப்பாக வளர்வார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நினைவு கூறுகிற இந்த ஆசீர்வாதமான நாளில் இறைவனுடைய இரக்கம் உங்கள் மீது பொழியப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் இறைவனுடைய உடனிருப்பை அதில் உணருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லுகிறார் என்பதனால் உறுதியான நம்பிக்கையை இறைவன் மீது வையுங்கள். இப்படி உழைப்பின் பலனை நாம் பெறுவதற்கு 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நாமும் நம் குடும்பமும் அனுபவிப்பதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் மிக மிக அவசியம். அதனால்தான் புனித சூசையப்பர் தன் வாழ்க்கையை இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இறைவனின்றி அவருடைய வாழ்க்கை இல்லை. எனவே எல்லாவற்றிலும் இறைவனை முதன்மைப்படுத்தி தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ததால் இதோ தொழிலாளர்களின் பாதுகாவலராக இன்று அவர் உயர்ந்து நிற்கின்றார். நிச்சயமாக இப்பேற்பட்ட பேறு பெற்ற ஒரு புனிதரின் பாதுகாப்பில் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். கடவுளுடைய வல்லமை நம்மீது எழுந்தருளவும், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தொழிலில் தங்கவும், உழைப்பின் பயனை நாமும் நம்முடைய குடும்பமும் பெற்று மகிழவும் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலை வேண்டி செபிப்போம். எவ்வளவோ பங்குதலங்கள் புனித சூசையப்பருடைய பெயரினால் அமைந்திருக்கின்றன. எவ்வளவோ தொழிலகங்கள் புனித சூசையப்பருடைய பெயரினால் இருக்கின்றன. எவ்வளவோ கல்வி நிறுவனங்கள் புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கி நிற்கின்றன. பல துறவற மடங்கள், சபைகள் புனித சூசையப்பருடைய பெயரினால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பாதுகாவலருடைய பரிந்து பேசுதலினால் அனைத்தும் சிறப்புற அமையவும், இறைவனுடைய ஆசீரை மேன்மேலும் பெற்று கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழவும் வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.